Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்கணும்னா ரசவாதி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்துருக்குன்னு சொல்லாங்க. ரசவாதி படத்தோட ரிவ்யூ பார்க்குற முன்னாடி யாரும் புதுசாக நம்ம சேனல் வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் இருக்கும் ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் அவங்க இந்த படத்தில் ஹீரோ பண்ணியிருக்காங்க. ஹீரோனா நம்ம தன்யா ரவிச்சந்திரன் அவங்க பண்ணியிருக்கான்னு சொல்லாங்க. நம்ம சாந்தகுமார் அவங்க இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா அமைதியான வாழ்க்கையை வாழ்றதுக்காக நம்ம அர்ஜுன் தாஸ் அவங்க எங்கே வராங்கன்னா கொடைக்கானல் சைடு வராங்கன்னே சொல்லாங்க. அங்கே வந்து அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரலான்னு சொல்லி வரும்போது வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதாவது பசங்களாம் அங்கே வர டூரிஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா குடிச்சு போட்டு பாட்டில் உடச்சி போகிறதா இருக்கட்டும், ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம அர்ஜுன் தாஸ்லேயும் அவன் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண போவார். அங்கே போனால் வந்து பசங்க யாரும் கேட்க மாட்டாங்க, அங்கே எல்லாத்தையும் அடித்து பறக்க விட்டுருப்பாரு. சொசைட்டியை வந்து ரொம்பவே வந்து க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம அர்ஜுன் அவங்க அமைதியான வாழ்க்கை வாழ கொடைக்கானல் சைடு வராங்க. அங்கே தான் தனியா ரவிச்சந்திரன் வந்து மீட் பண்ணுறானே சொல்லாங்க. இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் படத்தையே முடிப்பாங்க. அதான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா த்ரில்லர் ட்ராமா மூவினே சொல்லாங்க. எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அர்ஜுன் தாஸனோட படம்னா கண்டிப்பாக ஒரு வைபாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த வைபு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சான்னு எனக்கு தனிப்பட்ட முறையாக ஃபீல் ஆச்சுன்னு சொல்லாங்க. அதே மாதிரி ஒரு டாக்டராக காட்டுவாங்க ஒருத்தவங்களை, அவங்களும் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தானே சொல்லாங்க. ஒரு போலீஸ் கேரக்டரில் ஒரு சைக்கோ கேரக்டரில் ஒருத்தர் பண்ணியிருப்பார். அவர் சைக்கோ மாதிரியே காட்டுவாங்க. அது எதனால் அவர் சைக்கோ ஆனார்னா அவங்களோட சின்ன வயசில் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த போலீஸ்கார் அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பையனால் தாங்க முடியாது. எதுக்குமா டெய்லி சண்டை போட்டே இருக்கேன்னு அவங்க கேட்கவும் மாட்டான். இப்போ சின்ன பையன் இதுங்காட்டி கேட்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு கோவத்தில் அந்த போலீஸோட அப்பா என்ன பண்ணுவார்னா நீ செத்து போ அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை சொல்லிடுவாங்க. நீ செத்து போன்னு சொன்ன உடனே தீ குளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தீ குளிச்சுன்னா அவங்க ஹஸ்பண்டும் தீ குளிச்சிருவாங்க. அந்த வலி தாங்க முடியாமல் 12 வருஷமாக தாக்கு பிடிச்சி அந்த போலீஸ்கார் இருப்பான்னு சொல்லாங்க. இது ஒரு சைக்கோ மாதிரியே அவர் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பார். யாரை பார்த்தாலும் எந்த லேடிஸை பார்த்தாலும் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவார். தப்பான நோக்கத்தோட அந்த மைண்ட் செட்டில் இருக்கும். அதேமாதிரி தன்யா ரவிச்சந்திரனும் நம்ம இவங்களும் வந்து அதாவது அர்ஜுன் தாஸனும் 2 பேர் தொடர்பில் இருக்கிறது வந்து சுத்தமாக போலீஸ்காரங்களுக்கு பிடிக்காது. அது ஏன்னு பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுவாங்க. அதாவது அர்ஜுன் தாஸனோட லவ்வர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு தான் ஒய்ஃபாக வருவானே சொல்லாங்க. இது எப்படியாவது நம்ம அர்ஜுன் தாஸன் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இதை கண்டுபிடிச்சி மனசு நொந்தே போயிடுவாங்க. ஆனால் ரொம்ப நாளாக வந்து சண்டை போட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடுவார். ஃப்ளாஷ்பேக்கில் தெரியும். அர்ஜுன் தாஸன் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் போலீஸ்காரனுக்கு கட்டி வைப்பாங்க. கட்டி வச்சனே போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்னா அந்த லவ்வரை, அதாவது அர்ஜுன் தாஸனோட லவ்வரை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார். தேவையான விஷயத்துலலாம் வந்து இன்வால்வ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார். நார்மலான வாழ்க்கையை வாழவே முடியாது. அது அவங்க லவ்வர் என்ன பண்ணுவாங்க, தூக்கில் மாட்டிடுவாங்க. தூக்கில் மாட்டதுக்கப்புறம் போலீஸ்காரனுக்கு சுத்தமாக நிம்மதி இல்லாமல் போயிடும். எதனால்னா அவங்க அப்பா அம்மாவும் இறந்துருவாங்க, அந்த வழியும் இருக்கும். அப்புறம் ஒய்ஃபும் கண்ணு முன்னாடியே இறந்து போகிற வழியும் இருக்குன்னு சொல்லாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தன்யா ரவிச்சந்திரனும் அல்லு அர்ஜுனையும் சேர விடக்கூடாதுன்னு போலீஸ்கார் ஸ்கெட்ச் போடுவான். அப்படியே ஸ்கெட்ச் போடும்போது இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸில் முடிக்கும் போது ஒரு விஷயத்த ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவனை ரெசார்ட்டுக்கு வர சொல்லி நான் பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சீன் பை சீனும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இந்த படம் வந்து என்கேஜ்மெண்ட்டாக ஆச்சுன்னே சொல்லாங்க. கொடைக்கானலுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி தான் தெரிஞ்சது. இது உண்மை சமமாக என்னன்னு சொல்லி தெரியலை. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அர்ஜுன் தாஸனோட ஆக்டிங் வயசில் நல்லா தான் பண்ணியிருக்காரு. தன்யா ரவிச்சந்திரன் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ் கேரக்டரில் வரவரும் நல்லா பண்ணியிருக்காரு. டேரக்டர் அவங்க பயங்கரமாக யோசிச்சு எடுத்திருக்காங்க. எங்கேயுமே போர் அடிக்க விடலை இல்லைன்னு தான் சொல்லணும். சாங்கு 2-3 சாங்கு தான் இருக்குது. மித்தபடி எல்லாமே ஓகே. போர் அடித்தா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இது மே 15 சம்திங் ரிலீஸ் ஆச்சு. மே மாதம் ரிலீஸ் ஆச்சு. நான் இப்போ தான் படத்தை பார்த்து ஹெச்டி விட்டங்காட்டி இப்போ தான் பார்த்து ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. கிளைமேக்ஸில் என்னன்னா 2 பேர் தன்யா ரவிச்சந்திரனும் நம்ம அர்ஜுன் தாஸனும் 2 பேர் சேர்றாங்களா சேரலையான்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை அவன் சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். கடைசி அந்த போலீஸ்கார் என்ன ஆகிறான்னு படம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டே கைஸ். பாய் வீவர்ஸ்.